எந்த அறம் யார் சொர்க்கத்துக்கு போவா என்று கேட்டால் சாஸ்திர சம்பிரதாயங்களை பின்பற்றுகிறவர்கள், பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறவர்கள், பக்தி மார்க்கத்தில் தீவிரமாக இருப்பவர்கள் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போவார்கள் என்று எவ்வளவோ சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. தமிழனுடைய ஒரு அறிவு சொத்தான சிறுபஞ்ச மூலம் சொல்லுகிறது 5 செயல்கள் செய்பவன் சொர்க்கத்துக்கு போவான் என்று சொல்லுகிறது. அந்த 5 செயல்கள் என்ன? குளம் வெட்டுகிறவன், நீர் வழிந்தோட வாய்க்கால் அமைப்பவன், பொது கிணறு அமைப்பவன், விளைநிலம் உருவாக்குபவன், மரம் நடுபவன். இவன் 5 பேரும் சொர்க்கத்துக்கு போவான் என்று தமிழ் அறிவு மரபு சொல்கிறது. சொர்க்கம் என்றால் வேறொன்றுமல்ல, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்ற மகத்தான கனவுதான் சொர்க்கம். அது தனியாக வேறொன்றுமல்ல. இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு இவையெல்லாம் இருந்தால் வாழலாம். ஆனால் ஆச்சரியமான ஒரு விஷயம், இந்த 5ஐயும் செய்தால்